ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். தலதோனி ஏன் பெஸ்ட் கேப்டனா இருக்கிறாப்லைனா அதுக்கு ஒரே ஒரு காரணம், தனக்கு என்னானாலும் பரவாயில்ல, என் டீம் ஜெயிக்கணும், என்னுடைய ஃபேன்ஸ் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஹாப்பினஸ் நம்ம தலதோனிக்கு இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ எடுத்து பாருங்க, வேற ஒரு கேப்டனா இருந்தா இந்நேரம் இன்ஜுரி ஏற்பட்டதால ரூல்ட் அவுட் ஆயிருப்பாப்ல. பட் நம்ம தலதோனிக்கு எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் டீம் ஜெயிக்கணும், அதுக்காக நான் பிளேயிங் லெவலில் இருப்பேன் அப்படின்ட்டு வலியை தாங்கிட்டு இருக்காப்ல நண்பா. ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பா. இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு ஃபீல்டிங் பண்றது, அதுவும் கீப்பிங் பண்றதுல ரொம்பவே கஷ்டம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட்ல நம்ம சிஎஸ்கே அஃபீஷியல் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. உள்ள அந்த இன்டர்வியூல நிறைய சொல்லியிருக்காப்புல. அதுவும் முக்கியமா நம்ம தலதோனியை பத்தி பேசியிருக்காப்புல, இன்ஜுரியும் பத்தி பேசியிருக்காப்புல. தலதோனிக்கு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டதால மசில் பேண்ட், அதாவது அவர் காலில் தானே இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, அதனால மசில்ல ஒரு பேண்ட் மாதிரி கட்டியிருந்தாப்புல, பிளாக் கலர் பேண்ட். அந்த கூட நீங்க பார்த்துருப்பீங்களே, அந்த பேண்ட் மாதிரி கட்டியிருக்காப்புல, அதுல ரொம்ப பெயினா இருக்கான். டாக்டர் கூட சொல்லிட்டாங்களாம், தயவு செய்து நீங்க விளையாடாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாப்லையா. பட் நம்ம தலதோனி கேட்கலையா, கன்வின்ஸ் பண்ண முடியல நம்ம தலதோனியை. நான் விளையாடுறேன், அப்பதான் என் டீம் ரொம்ப ஒரு இம்ப்ரூவ் ஆகும், ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காப்லையா. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்லையா நம்ம தலதோனி. ஓவர் பெயினா இருக்கான். அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப டெவன் கான்வே ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டெவன் கான்வே மட்டும் இருந்திருந்தா தலதோனிக்கு ரொம்ப ரெஸ்ட் கொடுத்துருப்பான். டெவன் கான்வே ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காப்லையா சிஎஸ்கே அபிஷியல் ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவான் நண்பா இப்படி இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா. ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, தீபக் சாகர் இன்ஜுரி, நம்ம தலதோனிக்கு இன்ஜுரி, அப்புறம் நம்ம ருத்ராஜுக்கு ஃபிங்கர் இன்ஜுரி, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வேற மதிஷா பத்ரனா வேற ரூல்ட் அவுட்ன்றாங்க ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால. இந்த சீசன் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இன்னும் சிஎஸ்கே விளையாட வேண்டியது 3 மேட்ச் தான் இருக்கு. இந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், அப்பதான் பிளே ஆஃபே போக முடியும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன செய்ய போறான்னு தெரியல. அப்படியே பிளே ஆஃப் போயிட்டாலும் என்ன செய்ய போறான்னு சத்தியமா தெரியல நண்பா. ஏன்னா இவ்வளவு இன்ஜுரி இருக்கு. பவுலிங் வேற ஒழுங்காவே இல்லை. மதிஷா பத்ரனா ரூல்ட் அவுட் ஆனதுனால ஒழுங்கான டெத் பவுலிங்கே கிடையாது. அதே மாரி இந்த சீசன் சிஎஸ்கே டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கல்ட் டீம்னே சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை டீம்ல இருந்தாலும், இன்ஜுரி இருந்தாலும் அதே மீறி ஜெயிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நண்பா கல்ட் டீம். சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தலதோனிக்கு இந்த சீசன் கடைசி சீசன் சொல்லியிருக்காங்க, அதனால சிஎஸ்கே அணி தலதோனிக்கு ஒரு ஃபார்வல் அனுப்புற மாதிரி டைட்டில் வின் பண்ணி கொடுப்பாங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அப்படியே நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருங்க.